நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையாய் வந்தவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு நீர் பேசுகிற தேவன் அல்லவா. நீங்கள் பேசி நாங்கள் இன்னுமாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை உண்மை நாங்கள் கிட்டி செய்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்கலாம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது சொன்ன உடனே நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? பேக் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போயிடணும் இல்லையா? இந்த சத்தம் எல்லாருக்கும் தெரியும். இது எப்போ சொல்றப்பா இது காரியம்? இது செய்தியெல்லாம் முடிச்சு கடைசியா இந்த கையை தூக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு உடனே எல்லாம் அதுக்குள்ள பாதி பேர் செருப்பு போட்டுப்பாங்க வெளியா. ஏன்னா 1000 தேவைகளோட வருகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. ஒருத்தருக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தருக்கு ஃபாரினுக்கு போகணும், ஒருத்தருக்கு கடை பெருசாக திறக்கணும், சிலருக்கு கடன் பிரச்சனை தீரணும், சிலருக்கு வியாதியை தீரணும். இப்படி உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் 1000 விதமான தேவைகள் இருக்கும். அப்படி கையை தூக்கி கடைசியா இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின் போது நீங்க எல்லாம் ஐயோ ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னும் போது சிங்கப்பூருக்கு போக வேண்டியவங்க எல்லாம் சிங்கப்பூருக்கு போய், கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி, குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து, எல்லாம் வியாபாரம் விருத்தியாக வேண்டியவங்களுக்கெல்லாம் வியாபாரம் விருத்தியாகி, எல்லாம் கடன் எல்லாம் தீர்ந்து வந்திருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்னென்ன தேவைகளோட வந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைப்பதாக அப்படின்னா எல்லாரும் ஆமென் அப்படின்னு. அதை விட்டுட்டு ஒவ்வொரு வாரமும் 1000 தேவையோட நம்ம வரும்போது கையை உயர்த்தி பாஸ்டர் எந்த எந்த வசனம் மனப்பாடம் இருக்குதோ தெரியும். கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் இந்த வசனம் மட்டும் மனப்பாடமா தெரியும். அதனால நிறைய பேர் செருப்பு போட்டு நிற்பாங்க. இங்க உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைன்னா அவங்க செருப்பு போட்டு நிற்பாங்க. சிலர் அப்பதான் பேனா மூடின்னு இருப்பாங்க, சிலர் பைபிள் மூடுவாங்க, சிலர் பரிசம் மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த 3ல என்ன இருக்குன்னு இன்னும் திறந்து பார்க்கல. இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? இந்த 3 தான் போதுமா? அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில வாழறதுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் இந்த 3லேயே கர்த்தர் வச்சிருக்காரா அப்படின்றது என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆசீர்வாதத்தை குறித்து இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பிரிச்சு அது உள்ள என்ன இருக்கு அப்படின்றது இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. சரி, யார் யாருக்கு இந்த கிருபையினுடைய தன்மை என்னன்னு பார்க்கலாமா? எடுக்கலாம். ஏசாயா 54:10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாத ஒண்ணு. இதுதாங்க உலகத்துல நம்ம ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறத எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, அவர் இப்ப கூட நம்ம கிட்ட மாம்சமா இல்லை. யாராவது மாம்சம் ஆண்டவரை பார்க்கிறோமா? இல்லை. அந்த கிருபையினாலதான் என்ன பண்ணுகிறோம்? நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத அப்படியே சரிக்குள்ள இருந்தாப்பா ஆண்டோட கிருபை என்ன தாங்கிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கிருபை எப்படி பேசுறாங்க தெரியுமா? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஏதோ கிருபை இருக்கிறேன். என்னது? ஏதோ காஞ்சி போன கருவாடை விட கேவலமா ஏதோ கிருபையில் இருக்கிறேன் பாஸ்டர். எங்க சபையில சந்திர பாக்கியவதின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பவுமே சுகர் எவ்வளவு தெரியுமா? 800 சுகர் இருக்கிறவங்க உயிராவே இருக்க முடியாது. அவங்கள ஆஸ்பத்திரி கை விட்டுட்டாங்க. அவங்க 8:30 மணி சர்ச்சுக்கு 8:15 மணிக்கு புடவை தூக்கி இப்படி சொருவிக்கிட்டு ஒரு பேக் மாட்டிக்கின்னு அந்த பேக்கில் 3 பெரிய பெரிய பாட்டில்
ஒரு பாட்டில் ஃபுல்லாக மோர், ஒரு பாட்டில் ஃபுல்லாக கஞ்சி, ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி மாட்டிக்கின்னு 8:15 டிங் டிங்னு படி ஏறுவாங்க. நான் கீழே நின்றுட்டு அப்படி ஏறும்போது, சந்திரபாய்க்கு சிஸ்டர் ஹவாயூ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? பாஸ்டர் நான் அப்படியே பார்ப்பேன். அந்த அத்தனை படிக்க அந்த கிர் சவுண்ட் போட்டுக்கினே போவாங்க. மேல போய் கிருபையில் இருக்கிறேன் அப்படின்வாங்க. கிருபைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை எது மூலமா ரசிக்க முடியும்னா அவருடைய கிருபையின் மூலமா தான். ஏனென்றால் அந்த கிருபை தான் என்ன சொல்றார் பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். அது என்ன மலை? நம்ம என்ன மலை கிட்டே வேலை குடியிருக்கிறோம்? எல்லாம் இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிறோம். நம்மளை விட்டு எதுக்கு மலை விலகணும்? எதுக்கு இதெல்லாம் எழுதணும்? ஆண்டவர், மலைனா அர்த்தம் என்ன, பர்வதங்கள்னா அர்த்தம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பைபிளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. மலைகள் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுங்களா? சொந்தங்கள். சில பார்த்து சொல்லுவோம், பிரதர் நாளைக்கு எப்படியாவது காரியம் பண்ணி கொடுத்துருவீங்க இல்ல? பயப்படவே பயப்படாதம்மா. நாளை காலையில் 6 மணிக்கெல்லாம், அங்கிள் உங்களோட அங்கிள் அங்கேயே நம்பி இருக்கேன், ஏதோ படிக்க வேண்டிய அளவுக்கு படிச்சுட்டேன், எப்படியாவது நாளைக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும், நீ போமா. அந்த இவர் மேனேஜிங் டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு, நீ காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடு, நானே உன்னை கூட்டின்னு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், போகும்போது ஒரு வார்த்தை சொல்லும், அங்கிள் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். என்னமோ தினமும் தினமும் மலை கிட்ட போய் என்னமோ வாங்கின்னு வர மாதிரி. அங்கிள் இப்போ யாரும் ஆக்கிட்டாங்க? ராத்திரியெல்லாம் தூங்காது இந்த பிள்ளை. இந்த அங்கிள் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னார், காரியத்தை முடிச்சு கொடுத்துட்றேன். போனால் காலங்காத்தால் போனால் ஒரு 200 ஜோடி செருப்பு வெளியே இருக்கும். இப்போ நமக்கு வர இருக்கிறது யார் தெரியுமாங்க? 200 ஜோடி செருப்பு. இப்படி எட்டி பார்த்தா உள்ள மலை படுத்துன்னு இருக்கும், மாலை போட்டுன்னு. பொண்ணு நின்று இப்படி பார்க்கும், இன்னைக்கு வா கட்டா என்ன பண்ணிடுறான் உனக்கு காரியத்தை. மலை சாஞ்சி போச்சு. அப்ப நமக்கு உதவிக்கு என்று வருகிற ஜனங்களுக்கு பெயர் மலைகள். அது என்னவாகிடுமா? விலகி போய்விடும். அடுத்து பர்வதங்கள். இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா அவங்க, இப்படி தொடர்ந்தேச்சையா வருது பாருங்க, மாறி மாறி. அதுக்கு பேர் தான் என்ன? பர்வதம். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிலை பெயர்ந்தே போனாலும் என் கிருபை உன்னை விட்டு, இதெல்லாம் நீ தேடி போகணும். ஆனா என் கிருபை நீ தேடி வரல, உன்னை தேடி வந்திருக்கு. சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால உனக்கும் எனக்கும் என்னத்தான் ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? என் சமாதானத்தின். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, பாஸ்டர் ஒருவேளை நான் நிறைய சாட்சி கொடுப்பேங்க, என்னால் சாட்சி கொடுக்காம இருக்கவே முடியாது. இங்கேருந்து போய் நான் சிக்கான உடனே சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ சாட்சி இத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கீங்களா பாஸ்டர், அதனால் உங்கள் மேலே பேய்க்கு கோவம் வந்துருச்சு போல இருக்குது, அதனால என்ன பண்ணிடுச்சு, உங்களை பிரச்சனை ஆக்கிடுச்சு. நான் அப்படி பார்த்து சிரிக்கிறேன். பேய் பெரியவரா ஆண்டவர் பெரியவரா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் தான் அப்படின்னாங்க. ஓ, அவரை குறித்து சாட்சி, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு அப்படி சொல்லியிருக்கும் போது அவரை குறித்து சாட்சி கொடுக்க ஒரு தம்பியை கூப்பிட்டு நான் எங்கள் கிட்டத்தட்ட 43 சாட்சி கொடுத்து இப்படி பண்ணால் நீங்கள் என்ன போய் பேய் அடிச்சுடுச்சா? யார் என்னையா? பேயா? பேய்கிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாரா சாட்சி கொடுத்தா ஆண்டவர் அப்படின்னா? அப்போ ஏன் இப்படி சிக்காச்சு? அப்போ எனக்கு என்ன வரும்? சமாதான குறைவு வரும். என்ன வரும்? ஐயோ, இவ்வளோ ஓடி 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 24 மணி நேரம் உழைச்சனே, எனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை இருந்தா அந்த சமாதானம் உன்னை விட்டு. சந்தோஷம் கை தட்டுவோம். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்து நிக்கிறேன்னு தெரியுமா? இங்க
அவ்வளோ ஜாலியாக உட்காந்து பார்த்தேன். உட்காந்து நேற்று ட்ரெயினில் உட்காந்தேன், யாருக்காவது சுவிசேஷம் சொல்லலாமான்னு பார்க்குறேன். அப்பா ட்ரெயினில் ஏறிட்டோம், யாருக்கு பார்த்தா எல்லாம் ஆடுக்கு காதல் நினைக்க மாட்டேங்கன்னு அப்படியே இருக்கணும். ஊரே கெட்டு போச்சுப்பா. முந்தையெல்லாம் ட்ரெயின் உள்ள ஏறின உடனே பஸ் உள்ள ஏறின உடனே இறங்குறதுக்குள்ள ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குவேன். பார்க்குறாங்க ஒரு பையன் சிரிக்கிறான், ஒரு பையன் குட்டி பையன், அவனை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சரி அவன் சாக்கில் ஏதாவது பேச்சு ஆரம்பிச்சு அந்த ஏரியாவில் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா உடனே ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு நடக்க போகிற சபைக்காக ஸ்தோத்திர பலிகள் சொல்லு அப்படின்னாரு. உட்காந்து 2 மணி நேரம் திருச்சிட்டு வந்து திண்டுக்கலுக்கு வர வரையில் ஸ்தோத்திர பலிகள் வாசித்து முடிச்ச உடனே ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, வேற என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒன்று செய்ய அப்படியே தள்ளாடி நடந்து போகிற மாதிரி ட்ரெயின் ஃபுல்லாக போய் ஒரு சீட்டில் இருப்பானுங்கிறவங்க பக்கத்தில் அப்படி கையை வச்சு ரட்சியம்னு சொல்லின்னு போனார். அல்லேலூயா. மீதி இருந்த 2 மணி நேரம் ட்ரெயின் ஃபுல்லாக நடந்து ரட்சியம். என் மகன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், அப்பா என்ன பண்ணுகிறீங்கண்ணா? நானா ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறேன், ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவங்ககிட்ட பண்ண முடியலப்பா, எல்லாம் காலையில் ஏதோ மாட்டின்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்க உங்கள் சீட்டு மேலே கை வச்சு என்ன பண்ணுகிறேன், ஷோல்டரில் இப்படி கையை வச்சு ரட்சியம் சந்தோஷமாய் வந்து உற்சாகமாய் செய்கிற கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இப்போ என்னுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணாமல் கர்த்தருக்காக என்ன பண்ண வேண்டும், நம்ம காரியத்தை செய்ய வேண்டும். அப்ப சமாதானத்தின் உடன்படிக்கையும் நம்மை விட்டு எந்த கடையிலும் பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட ரொம்ப சமாதானமா அன்பா இருப்போம், கடைசியில் பார்த்தா அவங்க தான் நமக்கு பெரிய எதிரியா மாறுவாங்க. அந்த ஆண்டவரை பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மளை சமாதானத்தோடு வைத்து நடத்துகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். சரி, அப்ப இந்த கிருபையின் தன்மை நம்மை விட்டு விலகாத ஒரு காரியம். நீங்களே வேணான்னா கூட அது உங்களை விட்டு போவாதுங்க. வேணாம் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு. ஆண்டவர் இல்லை மகனே, நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போகவே. என்ன நிறைய பேர் நினைச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் 2-3 பேர் வந்து இதையே சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க நிறைய சாட்சி எக்கச்சக்கமா கொடுக்குறீங்க, அதனால தான் அப்படின்னு. ஆண்டவரே இவனுக்கு திருப்பி சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வழி செய்யுங்களேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு 3 பேர் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. எனக்கு இவ்வளவு சொன்னாதான் ஏதாவது நம்ம ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் வந்து வி ஆர் ஃப்ரம் சிட்னி, அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய யூடியூப்ல தினம் ஒரு சாட்சின்னு நீங்கள் சாட்சி போடுறீங்க. இவ்வளோ சாட்சி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரா, அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். நாங்கள் பிரசன்னாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. ஓஹோ அப்படியா, வெரி குட், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு உட்காந்து பேசி உட்கார்ந்த உடனே நான் பேச ஆரம்பித்த உடனே அவங்க எல்லாம் வாய முடிக்கினாங்க. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு தான் நான் வாய மூடினேன். கிட்டத்தட்ட ஒரு 57 சாட்சி சொல்லிட்டு அவங்களுக்கு. அவங்க இப்படியே உட்கார்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ எது சொன்னாலும் ஒரு சாட்சி சொல்றீங்க அப்படின்னாரு. சொல்லி 57 சாட்சி சொல்லி முடிச்ச உடனே அவங்க எழுந்து நின்னாங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு. உங்களுடைய பிரான்ச் ஒன்று ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போவானா, நம்ம ஓடி எங்க வேணா ஆரம்பமாகும் ஆஸ்திரேலியாவிலிருந்து. அதனால நீங்க ஆரம்பிக்காத உங்க சபையில ஆத்துமாக்களா வரப்போறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கை கொடுத்தா நான் பார்த்தேன். 3 மணி நேரம் சாட்சி கொடுத்ததுக்கு காணிக்கை. நம்ம ஸ்டீஃபன் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது என்னை பார்த்து சொன்னப்பா, நீங்க கொடுத்த இந்த சாட்சிகளுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகணும். டே நீ ஏன் சபை பிள்ளை, என்னடா பைத்தியகாரத்தன்மா இதுக்கு போய் சொல்லிட்டு, அதனால இந்த 3000 ரூபாய் காணிக்க வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷீல்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சோம். இங்க வந்த உடனே எல்லாம் பேய் அடிச்சிச்சு பிசாசு அடிச்சிச்சு அப்படின்னாங்க. அவங்க எழுந்து போகும்போது கொடுத்தாங்க. நான் என்னன்னு பிரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, ஸோ ஒண்டர்ஃபுல் பாஸ்டர், ஓப்பன் பண்ணி பாருங்க. பிரிச்சா 3 லட்சம் ரூபாய் காணிக்க. எனக்கு தெரியாத ஜனங்க எங்க இருந்தும் அனுப்பி இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன், 3 லட்சம் ரூபாய் கொண்டாந்தீங்க சொன்னா, சின்னதா டாலரா கொண்டாந்துருந்தா இவ்வளவுதான் இருக்குமே 3 லட்சத்துக்கு, இதுக்கே இத்தனை 500 ரூபாய் கட்டு 6 கட்டு கொண்டாந்தீங்க. சரி ரைட். அவங்க உடனே நட்டுறாங்க, பாஸ்டர் உங்களால வெளியே போக முடியுமோ முடியாதோ, அதனால இவ போய் நீங்க போய் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ல மாத்தணும், அதனால நாங்க 6 கட்டா கொண்டு வந்துட்டோம். நாங்க ரைட் ஓகே அப்படின்னு. அவங்க போனதுக்கு அப்புறம் உட்காந்து கேட்டேன்,
ஆண்டவரே என்னது இது அப்படின்னா, இல்லை எல்லாம் உன்னை வந்து பயம் காட்டுறாங்கல்ல, சாட்சி கொடுக்காதீங்க, பேய் அடிச்சிடும், சாட்சி கொடுக்காதீங்கன்னு. ஆனால் அதுக்கு தான் நான் 3 லட்சம் ரூபாய் உனக்கு காணிக்க கொடுத்து ஒரு கிளை சபை வேற உனக்கு ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சிருக்க மகனே அப்படின்னாரு. ஓகே, தேங்க்யூ ஆண்டவரே. ஆனால் என்ன ஒன்று, இது எப்படி இது எங்கே போய் மாற்றின்னு வந்தாங்க காசெல்லாம் அப்படின்னா, மறுநாள் ஒரு தம்பி வரும். அந்த தம்பி ஷிப்பில் வேலை செய்கிற தம்பி. அவன் வந்த உடனே அவன் எப்போ வந்தாலும் ஒரு 50,000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு போவான் எனக்கு வரும்போதெல்லாம். இந்த தடவை வந்து என்ன பண்ணால் ஒரு கொஞ்சம் பேப்பர் மாதிரி எடுத்து கொடுத்தான். பார்த்தா எல்லாம் டாலர். நான் சொன்னே, இந்தியன் மணியில் கொடுக்குறவன் எல்லாம் இன்னைக்கு டாலரை கொடுத்துருக்குற அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், அவங்களும் டாலர் கேட்டல நீ, அதனால இவனை கிட்ட டாலர் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்கிற தேவன். அதனால இனி கடைசி காலம், ஒரு நிமிஷம் கூட சபையில ஒருத்தரும் சும்மா இருக்கவே, எழும்பி அவங்கவுங்க புறப்பட்டு போய் அவங்கவுங்களால என்ன செய்ய முடியுமோ அந்தந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. சபைகள் எழும்பி காரியம் செய்ய வேண்டிய வேலை வந்திருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டோம், கிருபைங்கிறது இவ்வளவு பெரிய காரியம், கிருபையினுடைய தன்மை. அடுத்து, இந்த கிருபை யாருக்கு? உங்களுக்கு எல்லாம் கிருபை இருக்கா? கிருபை இருக்குதுன்னு சொல்றவங்க நல்ல இதாக சொல்லுங்க. ரைட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிருபை இருக்கா? இது நாம எல்லாருமே ஒரே மாதிரி இல்லையே, இல்லையா? நல்லா ஒரே மாதிரி இருக்குமா? என்னை விட குடும்பங்கிறவங்க யாருங்க இல்லை போல, சின்ன பசங்க தான். நான் இவங்க செட்டு. மற்றவங்களாம் என்னை விட உயரமாகறாங்க. ஒருத்தர் கருப்பாகிறோம், ஒருத்தர் சிவப்பாகிறோம், ஒருத்தர் கூறு முக்காகிறோம், ஒருத்தர் சப்ப முக்காகிறோம், ஒரு விதவிதமாக இருக்கிறோம். குடும்பம் விதவிதமாக இருக்கிறது. ஆனால் கிருபையின் அளவும் கூட அவரவர்களுக்கென்று அளிக்கப்பட்ட கிருபையின் அளவின் படி அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். இது எங்க இருக்கு? வந்துட்டான்ப்பா இந்த ஆளு, ஒரு வருஷம் கழிச்சு கேள்வி கேட்கறதுக்கு. எங்க இருக்குது சொன்னீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பரிசு கொடுக்கலாம். 1 2 3 ரைட். அல்லேலூயா. இது எங்க தெரிஞ்சுக்கணுன்ற வந்து என்கிட்ட என்ன பண்ணுங்க, அப்புறமா வந்து பண்ணுங்க, கேட்டுக்கங்க. சரி, ரைட். இந்த கிருபையின் அளவு அவங்களுக்கு மட்டும் சிலர் கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் காரியங்கள்லாம் என்ன பண்ணுது, நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் ரொம்ப லேட் ஆகுது? அப்ப கிருபையில வித்தியாசம் இருக்குது போல இருக்குது இல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன நம்ம ஆண்டவர் அப்படி இல்லையே, நல்லவராச்சே. உண்டு. ஏன் ஆண்டவர் கிருபையில அளவுகளை மாற்றி மாற்றி வைக்கிறார்? ஏன்னா அந்த காரியம் இருக்குது, பார்க்கும்போது நமக்கு தெரியும். அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி தனக்கு மிஞ்சி எண்ணாமல். பைபிள் இருக்குதா இல்லையா அந்த வார்த்தை? வெரி குட் மகளே, தான் உன்னதான் பார்க்கிறேன் நானு. வாசி வாசி வாசி. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமலும் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய். ரைட். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கிருபை எதனாலே, விசுவாசம் எதனாலே வருகிறது? சரி, ரைட். அந்த கேள்விப்படுகிற காரியம் எதனாலே வருகிறது? இன்னை வரல எவ்வளவு ஜனங்க ஆண்டவரை கேள்விப்படாம இருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்க கேள்விப்பட்டாலும் கூட அதை நம்பாமலும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம மேல எல்லாம் கிருபை நிரம்பி இருக்கிறது. கை தட்டுவோம். அதனால தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தேடி வந்துட்டோம். அருண்குமார் நேற்று நான் ட்ரெயின்ல இருந்து இறங்குற உடனே திபுன்னு ஓடியாந்து பாஸ்டர் ராபர்ட் நாரேன்ட்டு வந்திருந்தேன். பாஸ்டர் ராபர்ட் எப்போ இப்படி மாறினாரு? நான் அவரை இப்படி தான் பார்த்து பழக்கம். இவர் வந்து பாஸ்டர் ராபர்ட்ன்றார். யார்ப்பா நீ அப்படின்னா, பாஸ்டர் ராபர்ட் தான் ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே அப்படி எதிர்க்கிற சேரில் உட்கார சொன்னார். நான் உட்காந்துக்கிறேன், எங்க பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் அங்கே நிற்கிறார், அந்த ஸ்டேன் கூட்டிகிட்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உருவங்களிலே மாற்றம் இருக்கிறது, கலர்ல மாற்றம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம எப்படி உண்டாக்கினார்? மண்ணினாலே உண்டாக்கினார். என்ன சொல்லி உண்டாக்கினார்? மனுஷனை நமது சாயலாகவும் நமது
ரூபத்தின்படியும். ரூபம்னா என்ன, சாயல்னா என்ன? ஐயோ இவர் வந்தாரா, செய்தி கொடுத்தாரா, போனாரான்னு இல்லாம எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கின. மக்கள் சபையா இருக்கக்கூடாது. இந்த நான் கேட்கறது ஒரு ஹிந்து கேட்டான்னு வச்சுங்க, என்னங்க ரூபம் சாயல் எல்லாமே ஒன்று தானே, இதில் என்ன ரூபத்தின்படியும் சாயலின்படியும், இதெல்லாம் அப்படியா? பாருங்க, விரலை இப்படி வச்சு படிக்கணுங்க. அங்கே புரியலையா, அங்கே நின்றுடணும். நின்று ஆண்டவர்கிட்ட சண்டைக்கு நிற்கணும். இந்த இடத்துக்கு இது எனக்கு புரியுற வரல, அடுத்த போர்டுக்கு நான் போகவே அப்படிதான் நான் பைபிள் வாசிப்பேன். எனக்கு புரியணும் இந்த இடத்துல இது என்ன, ரூபம்னா என்ன, சாயல்னா என்ன. நீ வேகமா பதில் சொன்னா நான் வேகமா போயிடுவேன்ல. நீங்க போற பக்கம் பார்த்தா என்ன சாயந்தரத்துக்கு இந்த செய்தியை எடுக்க வைப்பீங்க போறது. ரூபம் வெளித்தோற்றம், ரூபம் வெளித்தோற்றம், சாயல் உள்ளா. இந்த பயலை பார்த்தா, அப்பா நீ கோபால் பையன் தானே, ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? அப்படியே அச்சடையாளமா இல்லடா அவங்க அப்பனை போலியே. இது ரூபம். ரொம்ப உதவி செய்றீங்கன்னு வச்சுங்க, நீ யாருப்பா, ஜானுடைய பிள்ளையா? ஆமா. ஏன் உங்க அப்பா அப்படிதான் இருக்கிறதே எடுத்து கொடுப்பான், கடன் வாங்கியும் கொடுப்பான், அவனை மாதிரியே பிறந்துக்கிறடா அச்சானி. இது சாயல். நாம் தேவ ரூபத்தின்படியும் தேவ சாயலின்படியும். சரி, தேவ ரூபம்னா என்ன? 12 வருஷம் 12 மாசம் கழிச்சு வந்தாலும் வந்தான் இந்த ஆளு. ஐயோ வேர்டு கட்டம் கட்டுங்கிறான்ப்பா நம்மள. என்னங்க ஒரு சிலர் உட்காந்துக்கிறீங்க, எது வேணா போட்டோம், நான் பாட்டினா உட்காந்து. இவங்கெல்லாம் யாருன்னா ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். ஏற்கனவே கல்விக்கு போயிட்டு கேஸ் இதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க என்ன சொல்லுங்க? தேவ ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து யார் சாயல்ல வந்தாரு? பிதா என்ன சாயல்? மாட்டிக்கிட்டீங்க. தப்பா கேட்டு பதில் சொன்னீங்கன்னா கேள்வி கேட்டுக்கினே இருப்பேன். பிதா யாருடைய சாயல்? பிதாவை ஒருவனும். அப்புறம் யார் சாயல் இருந்தா? அவருக்கு சாயலே கிடையாது. அவருடைய பிள்ளைக்கு என்ன கிடையாது? சாயல் கிடையாது. ஆனா எபிரேயர் 10 என்ன கேட்கிறாரு? பிதாவே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இந்த பலி எல்லாம் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஜனங்களும் பலி கொடுக்கறாங்க. பிரதான ஆச்சரியம் என்ன பண்றான்? தப்பு பண்ணிட்டு பலி கொடுக்கறான். இந்த பலி எல்லாம் ஆடு மாடு ரத்தத்தினுடைய பலி எல்லாம் பாவத்தை என்ன பண்ணல, நிவர்த்தி செய்ய முடியவில்லை. சூப்பர் மகளே, ரெடி, நல்லா படி, டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். நிவர்த்தி செய்ய முடியல. நான் போகிறேன், என்னை அனுப்பும். எனக்கு ஒரு சரீரத்தை என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. உடனே ஒரு சரீரத்தை உடனே பிதா உட்காந்து 4 கை வைக்கலாமா? ஒரு 12 கை வைக்கலாமா? இப்படி ஒரு 6 கை, இப்படி ஒரு 6 கை. நான் நினச்சி பார்க்குறேன், சாமிகளுக்கெல்லாம் இப்படி ஒரு 6 கை, இப்படி ஒரு 6 கை வச்சுருச்சு. காலும் ஒரு 6 கால் வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? இறங்கி வான்னு கூப்பிட்டோம்னா பீடத்தை அதால என்ன பண்ணாது, இறங்குற கேட்டா என்ன பண்ணும்? தடிக்க வந்துட வேண்டானோ. 6 காலை வச்சு எங்கெங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு எல்லாம் மனுஷன் உண்டாக்குது. ஆண்டவர் பாருங்க என்ன அழகா. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள இவ்வளோ எலும்புக்குது. ஒரு டாக்டர் பேசும்போது, இப்போ பேச போது அவர் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே பைபிளில் பதில் இருக்கா டாக்டர் அப்படி பாஸ்டர் அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. சூப்பர் மதம். நான் சொன்னேன், இதுக்கு தானே வந்த ஆஸ்பத்திரிக்கு. உன் வாயால் என்ன பண்ணணும்? இது என்னது? சூப்பர் மதம் உன் வாயில வரணும் டாக்டர். அதுக்காக தான் வேற இடத்துக்கு நான் போனா எனக்கு காணிக்க கொடுப்பாங்க. இங்க பாருங்க என் தலையிட்டு நான் காசை கொடுத்துட்டு ஊசி போட்டுக்க வேண்டி கிடக்குது. ஏன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக உள்ள என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் விட மாட்டாங்க. சரி, ரைட், ஓகே, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ சொல்லுங்க, என்ன பேசுறேன் நான்? அப்போ வரும்போது இயேசு கிறிஸ்து மேலேருந்து வரும்போது மரியாள் வயிற்றுல பிறக்கிறாரு. மரியாள் வயிற்றுல 6, 12 கை இந்த மாதிரி வித்தியாசமா பிறந்திருந்தா நல்லா வந்திருக்கும். உலகத்தில் அதிசயங்கள் ஒன்று வேணா போட்டிருப்பாங்க. எல்லாரும் அவரோட பழகணும். இப்போ வரும்போது
அவர் பின்னாலேயே கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கான ஜனங்க போனாங்க. இப்படி இந்த பக்கம் 6 கையும் இந்த பக்கம் 6 கையும் ஒரு 4 காலம் இப்படி எல்லாம் வச்சுன்னு வந்தா அவர் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை அவரால் என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு யாரை போல இருக்கணும். இப்போ நமக்கேங்க இப்போ சினிமா ஆக்டர் பார்க்கணும்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை, நம்ம ரஜினிகாந்தை கொஞ்சம் மேக்கப் எல்லாம் கழிச்சிங்கன்னு வச்சுங்க, ரிக்ஷா ஓட்டுறதுக்கு தான் லாய்க்கா இருப்பான் அந்த ஆளு. அவ்வளோ அசிங்கமாக இருப்பான் பார்க்கறதுக்கு. இதுலேருந்து இது வரல ஒன்றும் வடிக்கத்தாலையா அப்படி எனக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் பூசி முழுவதும் உடனே எப்படிங்கிறான் ஆள் பார்க்கறதுக்கு. ஏப்பா இன்னும் நடந்துக்கணும் இப்படி அப்படிங்கிறாரு, மேக்கப் இருக்கிறாரு அதனால அப்படின்னு. இப்போ நெருக்கமாக கிட்ட போகிறதுக்கு நம்மளை விட ஒரு ஆள் ரொம்ப அழகாக இருந்தாலும் டக்குன்னு கிட்ட போவோம். பார்த்தாலே ரொம்ப அழகாகிறாங்கப்பா, தொட்டு பார்க்கணும் போகிறது. இயேசு கிறிஸ்து அவரை போல ஒரு அழகும் கம்மி குறைவு யாருமே அந்த மாதிரி அழகு அவர் இயேசு கிறிஸ்துடைய அழகை பார்க்கும்போது அவர் அப்படி ரொம்ப அழகா மனுஷனா இல்லாதபடி தேவதூத சாயல்லையும் ஒரு மாதிரி பிறந்திருந்தாருன்னு வச்சுங்க, யாரும் கிட்ட போயிருக்க முடியாது. அவர் இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை பரப்பி இருக்க முடியாது. அப்ப அதனாலதான் நம்மள போல எளிமையான ஒரு சாயல்லையும் எளிமையான ஒரு ரூபத்திலையும் இப்போ நம்ம ரூபத்துல வந்துட்டாரு. நம்மளை இப்ப என்ன பண்ண போறாருன்னா அவர் சாயலாய் மாற்ற போகிறார். கைத்தட்டுங்க. நீங்களும் நானும் இயேசுவின் ரூபமாய் இருக்கிறோம். ரூபம் என்றது வெளித்தோற்றம், சாயல் என்பது. இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், உட்கார்ந்துக்கிறவங்க எத்தனை பேர் இயேசு மாதிரியே இருக்கிறீங்க? உள்ள சொல்ல முடியல இல்ல? ஏன் சபை எதுக்கு செய்தி? யார போல மாற? வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப இன்னும் நம்ம இயேசுவை போல என்ன பண்ணல, மாறல. ரோமர்ல 7ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் கதறான். யாரு? பவுல். என்னன்னு கதறான்? பாவம் என்ன பண்ணிருக்கிறது என்னை. வாசி மகளே கொஞ்சம் 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 அதுக்கு மேல இருந்து. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்தின்படியே அவர் நிறைய பிரமாணம் வாசித்தவர். என் மனதுக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை எனக்குள்ளே இருக்க நான் காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற அல்லேலூயா. எல்லாம் என்ன பாருங்க, பவுலுடைய அவயவங்களில் எல்லாம் பாவம் இருந்ததாம். சரீர உறுப்புகளில் என்ன இருந்தது அவருக்கு? அப்படிதானே இருந்துச்சு. பின்னால இவரே என்ன சொல்றாரு தெரியுமா? இனி வாழ்கிறது நான் அல்ல. எப்படிப்பா மரண? கிறிஸ்டினா பாவியாவா இருந்தாரு, அவர் பரிசுத்தர். பாவியா இருந்தவர் என்னவா மாறி இருக்கிறான்? அப்ப என்ன மாறி இருக்குது? ரூபமா சாயலா? ரூபமா சாயலா? சாயல்லாம் என்ன? உட்புறம். ரூபம் என்கிறது வெளிப்புறம். ரைட், ஓகே. இப்ப இந்த வெறும் ரூபத்தோட நம்ம எங்க போக முடியாது மேல. ஏன்னா நம்ம இந்த சரீரத்தோட மேல போவோமா? இப்ப நம்ம செத்து போறோம்னு வச்சுங்க, போச்சிடுவாங்க கொஞ்ச நாள்ல. ஒரு 6 மாசத்துல எலும்பு கிளம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி மேலே இருக்கிற தோறுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். நான் இன்னும் செய்திக்குள்ளே போல தெரிதா? நீ கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு வேகமா. ரைட், ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? மேலே போகும்போது தேவ சாயலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீ கொடுறா தம்பி, ஆளே மாறிட்டு இருக்கிறான். யாரு? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிரு. சேர்ந்தெல்லாம் பாடுவோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோ, நானும் தேவனோடிருப்பேன். உனக்கு என்ன வயசு? 15. எனக்கு 18. எனக்கு 75. நான் நண்டு பேசிருக்கிறேன். உட்காந்து அடி விழும் அப்படியே நில்லு. அல்லேலூயா. நான் எப்ப பாடுவேன் எனக்கே தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தேவ சாயலா மாறினாதான் யாரோட இருக்க முடியும்? இன்னொரு தடவை பாடுங்க. தேவ சாயல் ஆக மாறி
தேவனோடு நானும் தேவனோடு இருப்பேன். முந்தி நம்ம என்ன சாயல்? மனுஷ சாயல் மட்டும் இல்ல, நல்லா சொல்லுங்க, பாவ சாயல். நல்லா கைத்தட்டு. என்ன சாயல்? கண்ணு அதிர்ஷ்டத்துக்கு பாவம் செஞ்சிச்சு, மூக்கு அதிர்ஷ்டத்துக்கு நல்ல வேலைப்பா, மூக்கை இப்படி திருப்பி வச்சுட்டாங்க. இப்படி வச்சிருந்தாங்க வச்சுங்க, அப்சன்ஸ் டவுன். பொடி எப்படி போடுவாங்க தெரியுமா? எனக்கு கொட்டிவிடுவோம் எல்லாம் கீழே, இந்த ஓட்ட ஓடி எல்லாம் கீழே இப்படி உள்ள அப்படி உள்ள வச்சு ரொம்ப அவசியம் போதும். எப்படி போடுறாங்க பொடி. இதே மூக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, டப்பாவை எப்படி கொட்டிக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு அதிர்ஷ்டத்துக்கு பார்க்குது, மூக்கு அதிர்ஷ்டத்துக்கு செய்யுது, எல்லாம் அது பாவத்தை தான் செய்யுது. ஆனா மேல பாவிகளுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாவிகளுக்கு புகலிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தினம் நம்ம சாயல் என்ன பண்ணோம்? மனுஷ சாயல்ல இருந்து பாவ சாயல்ல இருந்து கொடுக்கப்பட்ட கிருபையை பிடிச்சுக்கிட்டு எந்த சாயலுக்கு வரணும்? தேவ சாயலுக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புக்க மாதிரி ஒரு சூப்பர் புக்கு கிடையவே கிடையாதுங்க. இந்த புக்கு நம்மளை மாத்துதுங்க. அல்லேலூயா. படிக்க 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 அதன்படி நடக்க 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 இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுவோம்? கிறிஸ்துவின் சாயலுக்கு. என்ன சாயல் அது? நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கை, உங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க. அப்பா ஒரு குழந்தை வளரத்துக்கு அதுக்கு நிறைய தேவையா இருக்குது. அப்ப ஒரு பாவி பரிசுத்தனா வளரத்துக்கு நிறைய அவனுக்கு ஸ்டெப்ஸுங்க தேவையா இருக்குது. அதை கொடுக்கிறது தான் எதுனா கிருபை. அல்லேலூயா. அதனாலதான் அந்த கிருபை என்னாலும் உள்ளது. அந்த கிருபை எப்படி இருக்குது? ஏன் என்னாலும் உள்ளது? நான் யாரு சாயலா மாறணும்? தேவ சாயலாய் மாறுவதற்காக தான் அந்த கிருபை என்னாலும் உள்ளதா இருக்குது. சரி, இப்ப நான் முதல்ல கேட்கிறேன், பாஸ்டர் நான் தேவ சாயலா ஆக ஆசைப்படுறேன், அப்ப நான் என்ன செய்யணும்? எடுக்கலாம், எடுங்க. சங்கீதம் 103:11. தேவ சாயலுக்கு நீ மாறுவதற்கு கிருபை எப்படி இருக்கிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சைஸ மாதிரி ஒரு சைஸே கிடையாதுங்க. எது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு யாருக்கு தெரியும்? யாராவது தெரிஞ்சவங்க வச்சு சொல்லுங்க. அஸ்ட்ரானமி படிச்சவங்க யாரா இருக்கீங்களா? பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரம்? அவ்வளோ பெரியதா இருக்கிறதா. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போவோம். அந்த கல்யாணத்துக்கு போகும்போது சரி போய் பழைய நோட்டு எடுத்து தேடுவாங்க. மொய் எழுதணும் நோட்டு தேடிக்குது. அப்பா அக்கா எவ்வளோ எழுதியிருக்குது? அம்மா 500 ரூபாய் எழுதியிருக்குது. சரி, அப்பா 500 ரூபாய் எழுதியிருக்குது. இப்போ எப்படியும் ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு பொருள் வாங்கினா போயிடுவோம். இப்போ 1000 ரூபாய்க்கு போய் என்னங்க 1000 ரூபாய்க்கு ஒரு குடம் காட்டுங்கன்னா அப்படி இவ்வளோ உண்டு காட்டுவான். சி, 4 பேர் முன்னால இவ்வளோ பெரிய பட்டு புடவை, இவ்வளோ நகை மாட்டிக்கின்னு இவ்வளோ உண்டு குடத்தை தூக்கின்னு போனால் நல்லாவா இருக்கும்? தூக்கி பார்த்து நாங்கள் வெயிட்டா இருக்குது, வெயிட் இல்லாம பெருசா ஒன்று கொடுங்க. பெருமை என்னது? சைஸ். யாருக்கு? நம்மள மாதிரியே ஒரு மனுஷால் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு சைஸ் பார்க்கிறோம். இயேசு சைஸ் என்ன தெரியுமா? இயேசு சைஸ் என்ன தெரியுமா? சொல்லு. டேய், இயேசு சைஸ் என்னடா? ஏ கொடுறா தம்பி. ஏ டப்பு டப்புன்னு இருக்குது. வானமே அவரது சிங்காதனம், பூமியே அவரது பாதப்படி. வானமே அவரது சிங்காதனம், பூமியே அவரது பாதப்படி.
இத்தனை பெரிய தேவனுக்கு எப்படி நீயும் உடுத்துவிப்பாய்? இத்தனை பெரிய தேவனுக்கு எப்படி நீயும் உடுத்துவிப்பாய்? சீலைகள் உனக்கேன் சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே. சீலைகள் உனக்கேன் சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே. கை தட்டுவோம். என்னை எப்படி பாக்குறீங்க தெரியுமா? போன ஜூனோட இன்னும் நல்லா வந்துக்கிறான் பார்த்தாளு. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ரபர ஷபரப ரப ஓரிமன ரிகபர ரப ரப. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி ஆடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிருபை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவா இருக்கிறது. ஆனா இந்த அளவு எப்படி நிறைவாக வேண்டும்? பூரண கிருபை அப்படின்னா என்ன? இயேசுவை போல மாறுதல். அந்த இயேசுவை போல மாறணும்னா கிருபையிலே அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றும் போது ஒரு நாள் நாமும் பவுல போல சொல்லுவோம், இனி வாழ்கிறது நான் அல்ல. யூ கேன் see Jesus in me. இயேசுவை நீ எனக்குள்ளே பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்த கிருபையில ஆண்டவர் என்னென்ன வச்சிருக்கிறார். மசால் வடையில என்னென்ன இருக்குது? பருப்பு இருக்குது, வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, இன்னும் என்ன இருக்குது? இன்னும் சூப்பர் சூப்பராக எதா இருந்தா கையில் செல்லு பார்த்து பார்த்து காத்து எல்லாம் செய்வோம், கரெக்டாக செய்வோம். அல்லேலூயா. பிரியாணியில் என்ன இருக்குது? என்ன போட்டோமோ அது இருக்குது, எல்லாம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒன்று ஒன்று கொண்டு வித்தியாசமா இருக்குது இல்ல? அப்படி தக்காளி சோறும் பிரியாணியும் ஒரே மாதிரி இருக்குமா? தக்காளி சாதம் ஒரு மாதிரி தான் இருக்கும். தக்காளி சாதத்துக்கு அவ்வளோதான் கிருபை, பிரியாணிக்கு கிருபை வேற. நீ நானும் பிரியாணி. அல்லேலூயா. ஐயோ சோத்த ஞாபகப்பட்டு விட்டுட்டானு பார்த்தாளு. அல்லேலூயா. நான் ஒரு 3 மணி வரையில செய்தி கொடுக்கலான்னு இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு மனுஷன கிருபை மாறுது. ஷர்ட்டுக்கு ஷர்ட் சைஸ், பேண்ட்டுக்கு பேண்ட் சைஸ், ஜட்டிக்கு ஜட்டி சைஸ், எல்லாம் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யார போல மாறணும்? யார போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, நீ அவரோடு இருக்க போகிறாய், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. இது என்னென்ன படிகளிலே இது நடக்குது? ஒரு கருத்தை நம்ம எல்லாம், நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஒரு கருத்தை நான் யார் தெரியுமா? மம்மி உங்களுக்கு தான் சொல்றேன், பொட்டு வச்சிருக்கீங்களே உங்களுக்கு தான் சொல்றேன். யார் தெரியுமா? நான் சிவன் கோயில் கட்டினவங்களுடைய குடும்பம். நிஜமாவா பாஸ்டர்? கபாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சென்னையில் பெரிய கோயில், மயிலாப்பூர்ல வெறும் பாப்பான்க தான் உள்ள இருப்பாங்க. அந்த கோயில் கட்டின குடும்பம். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அல்லேலூயா. மசால் வடையில இத்தனைக்குது. எல்லாத்தையும் உடனே மசாலா வடை தயார் பண்ண முடியுமா? அடேப்பா கொஞ்சம் கடலை பருப்பு கொட்டு, கொட்டு, அத்தை கொட்டு, இத்த கொட்டு, இத்த கொட்டு. ஒன்றுமே அரைக்காம வடை வருமா? கொஞ்சம் அரைக்கப்பட வேண்டும். கொஞ்சம் என்ன பண்ண வேண்டும்? கொஞ்சம் நெருக்கப்பட வேண்டும், கொஞ்சம் ஒடுக்கப்பட வேண்டும், கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆகணும். பருப்பு ஐயோ ஐயோ பாவீங்களா, என்ன போட்டு மிஷின்ல ஆட்டுறீங்களாடான்னு கேட்குமா? கேட்டுச்சுன்னா என்ன வராது? ஆடி சக்க வடை வராது. அதுக்குதான் சொல்றாங்க வாயிலே வடை சுடுறாரு. எங்கேயும் ஆட்டவே இல்லை, வாயிலே என்ன சுடுறாரு? வடை சுட்டுங்கிறாரு. நம்ம கூட கிருபை உள்ளது, கிருபை உள்ளது, கிருபை உள்ளது அப்படின்னு சும்மா வாயில என்ன சொல்லக்கூடாது? சுடலாம் கூடாது, சுடவும் முடியாது. நல்லது, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணக்கூடாது? நெருக்கப்படும் போது என்ன பண்ணக்கூடாது? பருப்பு என்ன பண்ணக்கூடாது? பருப்பு என்ன பண்ணக்கூடாது? நல்ல வடை வரணும்னா பருப்பை ஒன்றும் பாதியமா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னால போடும்போது ஐயோ அதெல்லாம் தயவு செய்து போடாதீங்க, போடாமையே வடை சுட்டுக்குங்க அப்படின்னா, ஐயா போடாம வாயில தான் கொட்டிக்கணும், ஒன்றும் சுடலாம் முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கணும். உள்ளகிற பருப்பு ஐயோ 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 ஐயோ. நீங்கள நானும் பருப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சுவையாய் மாறப்போகிறாய். அப்ப நெருக்கப்படணும், அதுக்குதான் பாடணும். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை. சரி, பாவியா முதல்ல மனுஷன் இருக்கிறாங்க. எல்லா கண்ணுல பாவம், காதுல பாவம், மூக்குல பாவம். கையில செல்லு வச்சு பேர் வச்சுருக்கிறீங்க, என்னமோ தட்டில் வாங்கி வச்சுட்டாங்க செல்லெல்லாம். நாங்க எங்க இருக்குது? ஏன் இது எட்டுன்னு வராம இருக்கக்கூடாதா? இத்த வேற கொண்டாந்து குடிச்சிட்டு போகும்போது நல்ல செல்ல தூக்கின்னு போட போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு உட்கார்ந்து கண்ணு அங்கேயே இருக்குது. நம்ம செல்லுக்குதா, நம்ம செல்லுக்குதா, நம்ம செல்லுக்குதா, வேற எவனா அந்த வாசிக்கிற மாதிரி இந்த ராவிடை விட போறானுங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இருங்க, ரொம்ப சுமந்தா ரொம்ப பாருங்க. ட்ரெயின்ல போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? லெஸ் லக்கேஜ் லெஸ் மோர் கம்ஃபர்ட். லெஸ் லக்கேஜ் மோர் அப்படின்னா என்ன? பாரம் குறைவாக இருந்தால் பயணம் சுகமாய் இருக்கும். அல்லேலூயா. ஐயோ யோ ட்ரெயின்ல ஒவ்வொருத்தனும் பீரோ சைஸ்ல ஒன்னொன்று இழுத்துன்னு வர்றாங்க. கொண்டாந்து நம்ம கிட்ட காலை தூக்கு, காலத்துக்கு என்னடா காலை எங்கடா தூக்குறது? நீ வீட்டில் இருக்கிற பீரோவெல்லாம் தூக்கின்னு வந்துட்டீங்கன்னா என்ன காலை தூக்கு, காலை தூக்குறேன், எங்க தூக்குறது? ப்ளீஸ் ப்ளீஸ் லிஃப்ட் லிஃப்ட். நான் பீரோ கொண்டாந்து இருக்கிறேன். அப்ப மோர் லக்கேஜ் லெஸ் கம்ஃபர்ட், லெஸ் லக்கேஜ் பாரம் குறைவா இருந்தா பயணம் இனி. என்னதான் எங்க டிவியில பேசினாலும் உங்கள் பயணம் இனிதா இருக்கட்டும். கிழிஞ்சுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த மாசம் நான் வரலாமா? உங்க ஜெபம். ஆமா, என் ஒருத்த ஜெபம் இல்ல, உங்க ஜெபம் தான் எனக்கு இவ்வளவு ஜாலியாகிறேன். அங்க எல்லாம் பேசிப்பாங்க, அவருக்கு என்னப்பா குறைச்சல், ஜாலியா பார்ப்பா புல்பிட்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம யாரா இருக்கிறோம்? முதல்ல யாரா இருக்கிறோம்? ஹலோ, பைபிள் சொல்லு. அதுக்கு எங்க வசனம் இருக்கு? எபேசியர் 2:1. எபேசியர் 2:1. சும்மா சுறுசுறுப்பா இருக்கணும், தூங்கவே விட மாட்டேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, என்ன பாருங்க, என்ன பாருங்க, சொல்லுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை, எங்களை
எங்களை. நாங்க யாராயிருந்தோம்? முந்தி யாராயிருந்தோம்? பாவத்திலும் அக்கிரமத்திலும். சின்னத்த சிலர் வருவான், பார்த்துருக்கீங்களா? பேரு ரொம்ப நல்ல பேரா இருக்கும், இயேசுராஜன் இருக்கும் பேரு. பேசுனா பேருன்னா இயேசுதாசன். இப்படி வருவார். சார் பக்கத்தில் நம்மளை தட்டி, அது குடிகாரனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அது அவர் பேர் குடிகாரன். அவர் பேர் என்ன? எங்க போனார்? இப்ப அவரு காணாம போட்டாரு. எது ஜாஸ்தி ஆயிடுச்சு? பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாவத்தில் என்ன ஆயிட்டாரு? மரித்து போய்விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னமா இருந்தோம் ஒரு காலத்துல? பேரே தெரியாத அளவுக்கு இந்த போறான் பார் பொய்க்காரன், அவன் பேர் அது இல்லைங்க, வேற பேருங்க. அவன் செஞ்ச பாவமே அவனுக்கு என்னவாயிடுச்சு? பேராயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு பிள்ளை போய் பேசும்போதே சொல்லுவாங்க, அப்பா பேரை சொல்லி, அவன் பிள்ளையா நீ அப்படின்வாங்க. ஆமா அப்படின்னா, அப்பனை போலயே பிறந்துக்கிற. அல்லேலூயா. ரொம்ப பொருளாதவர்களாக இருந்தோம் ஒரு காலத்தில், இல்ல? கிருபையா எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? நமக்கு இது தகுதியா? சர்ச்சை நமக்கு தகுதியா? இது ஒரு குட்டி பரலோகங்க. இதை கை தட்டுங்க. குட்டி பரலோகம் இது. இது உள்ள உட்காரத்துக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்ப என்ன காரியங்களிலே என்ன சொல்ற வாஸ்தவம்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். அப்படின்னா என்ன? பயப்படுறதுன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? 2 மெழுகுவத்தி ஏத்திட்டு அப்படியே உட்காந்து முஞ்சா பாக்கெட் வந்து சிகரெட் எடுத்து மெழுகுவத்தியில கொளுத்தி புரியுதா பேசுறது? எது பயம்? பயப்படுறதுதான் ஞானம்னு போட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவருடைய கிருபை. அப்ப அந்த கிருபை உனக்குள்ள இருந்த பாவியா இருக்கிற நீ என்னவாயிடுவ? என்னவாயிடுவ? நல்லாதான் சொல்லுங்களப்பா. அதையும் சொல்றது கூட பயப்படுறீங்க. பாவிகளாக இருந்த நம்மள கிருபை என்னவாக்கும்? அப்ப அதுக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. என்ன இருக்குதுங்க? 3 ப்ராசஸ். முதல்ல முன்குறித்தல். முதல் பேர் என்ன? இப்ப யாரு முன்குறிச்சு நம்மள இங்க கொண்டாந்து இருக்கிறா? உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு நீங்க பிறந்தீங்களே, நீங்க என்ன லெட்டர் போட்டீங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு? எங்க அப்பா இதுவா இருக்கணும், எங்க அம்மா அதுவா இருக்கணும், அவங்க 2 பேருக்கு தான் நான் பிறக்கணும் தெரியுமா, பார்த்து பிறக்க வைங்க சொன்னீங்க? இல்ல, தேவன் முன்குறித்தார். அல்லேலூயா. அவரே முன்குறிச்சு. என்ன எப்படி முன்குறிச்சாரா? உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிச்சார். முன்குறித்து மாத்திரம் இல்ல, நாம் இந்த பூமியில என்னவாய் வாழணும்ன்றதையும் ஏற்கனவே முன்குறித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சின்னதுல 4ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர்னு சொல்லினே இருந்தேன். ஒரு நாள் ரத்தம் பார்த்தேன், தரை சுத்தர் எடுத்துருச்சு. எங்கள் அம்மாட்ட நேராக போனேன், நான் டாக்டர் இல்லைம்மா அப்படின்னா. இப்போ யார் டாக்டர்னு சொன்னாங்க? நாங்கள் எங்கள் அம்மா இல்லை டாக்டர் தான் ஆகணும்னு இருந்தேன். ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வருது, ஆப்ரேஷன் தேட்டரில் மயக்கம் வந்தால் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் நான் டாக்டர் இல்லை. நாங்கள் எங்கள் அம்மா தலையில் அடிச்சுன்னு சிரிச்சாங்க. போ 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 டாக்டர் ஆகாத, வெரி குட் வெரி குட், நல்ல புத்தாலி அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன், நான் ஃபாதர். நான் யாரு? என்ன ஃபாதர் அப்படின்னாங்க? கேத்தலிக் ஃபாதர். எங்கள் அம்மா ஒன்றும் தேவையில்லை அப்படின்னாங்க. கடைசியில் பேங்க்குக்கு போயிட்டேன். இப்போ என்னவா நின்றுக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா கர்ப்பத்தில் என்னை என்னவா முன்குறிச்சாரு? என்னவா முன்குறிச்சாரு?
அதான் தேவனுடைய முன்குறித்தல். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. சட்டை பாருங்களேன், எப்படி சில்லுன்னு சினிமா ஸ்டார் மாதிரி வந்துக்கிறான். பேர் என்ன? ஆகாஷா. ஆகாசம் மேகங்கள்லாம் தெரியுது, மேகமெல்லாம் ஒட்டின்னு வந்துக்கிறான். வெரி குட். யாருக்கு தெரியும்? நாளைக்கு அவன் பாஸ்டர் ஆயிடுவான். ஒரு கை தட்டுங்க. அவன் மாதிரி பயந்துன்னு பார்க்குறான். என்ன, நான் பாஸ்டர், என் தம்பி சுவிசேஷங்க, நான் பாஸ்டரான யாருக்கு தெரியும்? இதை விட பயங்கரமா ட்ரெஸ் பண்ணவன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு பிள்ளை மாவு பிசைகிறோம், மாவு பிசைவது கேட்குறாங்க, என்னத்துக்கு மாவு பிசைகிற? என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன சொல்வீங்க? சப்பாத்திக்கு பிசைகிறேன், பூரிக்கு பிசைகிறேன், பரோட்டாக்கு பிசைகிறேன். மாவு என்னவோ ஒண்ணுதான், ஆனா வரப்போறது வித்தியாசமானது. அல்லேலூயா. இதெல்லாம் மாவு தான், ஆனா ஒன்னொன்னும் வித்தியாசமானது. ஒருத்தரை குறிச்சும் என்ன உண்டு? ஆண்டவருக்கு திட்டமான ஒரு நோக்கம் உண்டு. அப்ப என்ன பண்ண போறோம்? படிப்படியா எப்படி நம்மள ஆண்டவர் மாத்துறாருன்னு பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எடுக்கலாமா? முதல்ல என்னவா இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். எங்க வாஸ்தோம்? எபிரேயர்ல வாஸ்தோம். என்ன வாஸ்தோம்? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மூலமா என்ன கிடைச்சதா? வாசிங்க அம்மா, எடுத்து வாசி. 4-9. எபேசியர் 2:4-9. தேவனோ, எப்பா யாருன்னா ஒருத்தர் வாசிங்கப்பா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எல்லாரும் படிக்காதீங்க, ஒருத்தர் படிங்க, வாசி. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவோட உயிரானவங்க எல்லாம் ஒரு அளவில் சொல்லுவோம், எங்க உயிர்ப்பித்தார்? வெரி குட், வெரி குட். எங்க உயிர்ப்பித்தார்? தொட்டில அப்படியே வச்சு அம்மிக்கா என்ன ஆயிடுவீங்க? செத்துருங்க. அதான் அடக்க ஆராதனை. ஞானஸ்நானம் தான் என்ன? அடக்க ஆராதனை. புது பெயரோடு என்ன பண்ணாங்க? நம்மள கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஆனா இப்ப ஆண்டவருக்கு தெரியும், ராணி கரெக்டா? ரைட், மறக்கல. ராணியை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, சுமித்ராவை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, வினோதினியை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, வின்சென்ட் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நீங்க என்ன உட்காந்து யோசிக்கிறீங்க? என்னத்த நோக்கம்? சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டார், பெசஞ்சினே இருப்பார். எப்பப்பா எசப்பா, நான் யாரு? பரோட்டாவா? நான் சப்பாத்தியா? நான் யாரு? மூடு. அந்த ஸ்டேஜில் தான் உட்காந்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுகிறாரு? நம்மள பெசஞ்சுங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுகிறோம்? கண்ணீர் செஞ்சுன்னு உட்காந்துக்கிறோம். நான் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியலையே, நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்பா என்னன்றாரு? போகக்கூடாதுன்றாரு. ஐயோ, நான் போகணும்னு நினைக்கிறேனே. பயப்படாத, ஏற்ற விலையில உன்னை தூக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒண்ணு தெரியுங்க, உலக வாழ்க்கையை கணிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும். ஆண்டவருக்கு அது முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு அது முக்கியமே. நம்ம உலக வாழ்க்கை ஏன் தெரியுமா? எப்போ உங்களை என்னைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சாரோ அப்பவே என்ன ஆக்கிச்சாரு? நீதிமான் ஆக்கிச்சார். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள். என் தலைமையில் ஆசீர்வாதம் தெரிஞ்சா இன்னும் சாஞ்சாலும் கொட்டாது. என்ன பிசாசு கையெடுத்துட்டான். அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் என்ன பண்ண முடியாது? தொட. எல்லாம் தொட்டு பாருங்க, உங்க தலையில என்ன இருக்குது? கொஞ்சம் கருப்பு முடியும், கொஞ்சம் வெள்ள முடியும்னு சொல்லாதீங்க. என்ன இருக்குது உங்க தலையில? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்காக சர்ச் உள்ள வராதீங்க. சிலர் கேட்பாங்க, உங்க சர்ச்சுக்கு வந்தா என்ன நடக்கும்? ஒண்ணு எரும மாடுலாம் கிடையாது நடக்கிறதுக்கு.
ஒன்றும் நடக்காது. பெண்ட் எடுப்பாங்க. சர்ச்சுல என்ன நடக்கும்? பெண்ட் எடுப்பாங்க. எங்கெல்லாம் நீ பெண்டாகிறியோ அங்கெல்லாம் சரி பண்ணி நிமித்தி உன்னை நேரம் செங்கோலாய் கர்த்தர் மாற்றுவார். உட்கார்ந்துகிறதெல்லாம் ராஜ செங்கோல்கள். செங்கோலாய் ராஜாவும் ராணியுமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், சிம்சோனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், சவுலை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம். நல்லா வச்சுக்கிறதும் கெடுத்துக்கிறதும் யார் கையில் இருக்குது? வெரி குட். நல்லா கையை பாருங்க. நான் ஜோசியம் பார்க்குறீங்களா? நிறைய பேர் கையை கொண்டாங்க, யார் காட்டுவாங்க, பார்த்து சொல்லு அப்படின்னு. அவன் நான் தப்பாக்குறது, அவனுக்கு ஒன்றும். அல்லேலூயா. அங்க ஒருத்தர் சொல்றாரு, உன்னை என் கையில வரைஞ்சி வச்சிருக்கேன். எவ்வளவு பேர? இத்தனை கோடி ஜனத்தையும் நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மீதிவாசி மகளே, மீதிவாசிடா மகனே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னம்மா? யாருன்னா ஒருத்தர் தானே வாசிக்க சொன்ன. கிறிஸ்து இயேசு, ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, ஆமென், அல்லேலூயா. இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இது சேரா இருந்தாலும் சரி, தரையா இருந்தாலும் சரி, இப்பவே நினைச்சுக்கணும், நான் உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். கைத்தட்டு. ஐ எம் சிட்டிங் ஆன் த த்ரோன். நான் உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அழைச்சாரு, வேற எந்த சீட்டுக்காகவும் இல்லை. அல்லேலூயா. வேற எதுவும் நிரந்தரமும் கிடையாது. பூமிக்கு கீழே எல்லாம். இந்த பூமியில உன்னை எப்படி நல்லா வைக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா எப்ப முன்குறிச்சார்? அத உங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போது. அல்லேலூயா. அந்த சித்தத்தை ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, மாற்ற. எங்க இதை மாத்தனா என்ன பண்ணணுங்க? 110 ரூபாய் கொண்டாந்து குட்டினா மாத்திடலாம். உடனே போய் 110 ரூபாய் எடுத்துன்னு வந்துடுவோம். நீ என்ன பரிகாரம் பண்ணாலும், உயிரோடு இருக்கும் போதும் உன் பரிகாரம் அவருக்கு தேவையில்லை. செத்ததுக்கு அப்புறம் உன்னால பரிகாரம் பண்ண ஒரு பரிகாரத்துக்கு ஒரு பைசாக்கும் பிரயோஜனம். நீ இப்ப இருக்கிற கிருபைய வேஸ்ட் பண்ணாம இருந்தா சரிதான். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிருபை என்ன பண்ணக்கூடாது? ஸ்டேஜுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள? அது மாத்திக்கிட்டே பரிசுத்தர் என்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கொடுக்கும். இப்போ முதல்ல கர்த்தர் நம்மள கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. அப்படின்னா என்ன? ஈவுனா என்ன? ஈவுனா என்ன? ஏண்டா சுகமாகிற? ஈவுனா என்ன? ஈவுனா கிருபையா? ஈவுனா என்ன? கிஃப்ட். என்னது? ஆமா. தாஜ்மஹாலுக்கு தான் வச்சுங்க. தாஜ்மஹாலுக்கு ரொம்ப தூரத்தில் பிச்சை எடுத்துனுங்கிறான் ஒருத்தன் உட்காந்து. ஏன் அங்கே உட்காந்து எடுக்கிறான்னா, எல்லா தேசத்துக்காரும் வருவாங்க. நான் யார் வருவா? எல்லா தேசத்துக்காரும் வருவாங்க. எல்லா தேசத்துக்காரும் வரும்போது $கில்லர் போட்டாங்கன்னா $1 80 ரூபாய் மாற்றிக்கலான்னு உட்காந்துக்கும் போது ஒருத்தர் வந்து, நான் தான் பிச்சைக்காரன், உங்களை யாரும் சொல்லிட்டு என்ன கோச்சுக்க போறீங்க, நான் தான் பிச்சைக்காரன், என்கிட்ட வந்து டேய் பிச்சைக்காரா எழுந்துரு அப்படின்னு. என்னங்க இதை கொடுங்க அப்படின்னு. இந்த தாஜ்மஹாலே உனக்கு எழுதி வைக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்ன அப்படி இருக்கும். தாஜ்மஹால் எனக்கா? ஆமா உனக்கு தான். இங்க ஓரம் உட்காந்து பிச்சை தான் எடுக்காத, போய் உள்ள ராஜா மாதிரி என்ன பண்ணு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓரத்தில் உட்காந்துக்கிறோமா உள்ள உட்காந்துக்கிறோமா? உள்ள உட்காந்துக்கிறீங்களா? உள்ளதான் உட்காந்துக்கிறீங்களா? சந்தோஷமா ஒரு கை தட்டுங்க. அப்ப அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எடுக்கலாம். பாவிகளா இருந்த நம்ம என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் ரட்சித்து
சங்கீதம் 5:7. சங்கீதம் 5:7. நானோ உமது கிருபை. ரெண்டாவது என்ன பண்ணுது பாருங்க, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள்ள வந்துட்டவங்க எல்லாம் ஒரு கை தட்டுங்க. கிருபை வேலை செய்து சண்டே வந்துட்டீங்க, ஆலயத்திற்குள் பிரவேசித்து உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே. இப்ப கிருபையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன அப்படின்னா என்னன்னா, சண்டேவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது என்ன நாள்? யாருடைய ஓய்வு நாள்? ஆமா, நீங்களும் என்ன பண்ணணும், அன்னைக்கு கட்டாயம் என்ன பண்ணிடணும் சர்ச்சுக்கு. எப்படியா? உங்களுடைய மிகுந்த எழுதுறவர் யார் தெரியுமா? ராஜா தாவீது. அவர் நினைச்சா சர்ச்சையை வீட்டுக்கு வர வைக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணாராம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. இந்த ஞாயிற்றுக்கிழமையா வானா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம் சர்ச்சுக்கு. உட்கார்ந்து இருக்கிறவங்கள எத்தனை பேர் ஜனவரியிலிருந்து இந்த ஜூலை மாசம் வரையில விடாம சர்ச்சுக்கு வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. இப்படி பண்ணக்கூடாது. பாடு பாம்பே நெளிம்பாடு பாம்பே எல்லாம் வேணாம், நல்லா ஒழுங்கா தூக்குங்க. இத்தனை வாரமா நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை. இதான் கிருபை. அடுத்தது என்ன? கிருபை. சில 4 வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் ரோட்ல பார்க்கும்போது, என்னங்க புவனேஸ்வரி என்ன வர மாட்டேன்றீங்க இப்பெல்லாம் சர்ச்சுக்கு? 4 வாரம் வந்தா ஒண்ணுமே கிடைக்கல. வீட்டுக்கார மாத்திடுவோமா? கொஞ்சம் தயவுசெய்து போயா, உன்னை கட்டி 40 வருஷம் ஆச்சு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த பக்கத்து வீட்டு குழம்பு பெட்டர், அவன் தாளோட இருந்துக்கிறேன் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். அவர் 61 வயசுல டைவர்ஸ் பண்ணுவார். ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? டைவர்ஸ். உலக காரியங்களுக்காக தேடி எங்க வரக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தா எதுக்கு வரணும் தெரியுமா? எதுக்கு வரணும்? பரலோகம் போறதுக்காக. ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆலயத்திற்குள் பிரவேசித்து பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். அப்படின்னா என்னன்னா, 11 காலம் ஆன உடனே வேலை முடிக்க மாட்டான். 1 வருஷம் பொறுத்து வந்துக்கிறான். நீ வீட்டுக்கு வா, நான் போறேன். போ. கிருபை இல்லை உனக்கு. வர்றதுக்கும் கிருபை, இங்க வந்தாலும் இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? மௌனத்தில் ஆழ்ந்துடக்கூடாது. ரெஸ்ட் இன் பீஸ், RIP போர்டு வச்சிருவோம் நாங்க. அல்லேலூயா. எல்லாம் முடிக்க டிவி பார்த்துக்கும் போது யாருன்னா அப்படி நடந்தா போதும், அறிவுக்கு தான் எருமை, சும்மா நடக்கிறிய. ஆனா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் யார் நடந்தா என்ன, யார் தூங்குனா என்ன, யார் போனா என்ன, யார் வந்தா என்ன. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயபக்தியோடு இருக்கணும். இங்க பயபக்தியோடு உமக்கு நேராக உம்மை என்ன பண்ணுவேனா? பணிந்து கொள்வேன். அப்ப கிருபை இருக்க இருக்க உங்களுக்கு பயமும் பக்தியும் என்ன ஆயிட்டே இருக்கும், கூட கூட வந்துகிட்டே இருக்கும். இந்துக்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? இந்துக்களா இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது கேட்டாது? ஒன்றும் கேட்கல. நான் சின்ன வயசா இருக்கும்போது பிராமணனுக்கு கூடவே வளர்ந்த பையன் நான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெரிய பூஜை என் ஃப்ரெண்டோட வீட்டில். நானும் இருக்கிறேன். நான் இன்னும் கிறிஸ்டியன் பாய். நான் என் மேலே ரொம்ப செல்லம் அந்த பாட்டிக்கு. திடீர்னு பாட்டி பூஜையை நிறுத்துங்க அப்படின்ச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். எள்ளு வைக்கல அப்படின்ச்சு. அந்த சாமி கேட்கலங்க, அது அப்படியே நின்னுக்குது.
நீ எள்ளு வேணா வை, எனக்கு கொள்ளாவது வை, இல்லை கொள்ளுகட்டியாவது வை, எனக்கு என்னான்னு நின்றுக்குது. அது பேசாம பூஜையை நிறுத்திட்டு எள்ளு வரல என்ன பண்ணிட்டாங்க. என்ன பயம் பார்த்தீங்களா, என்ன பக்தி பார்த்தீங்களா? நமக்கு இங்கே சாப்பாடு மத்தியானம் ஆண்டவர் போடுவார், கை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்திற்குள் பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். சரிங்க பாஸ்டர், வேற என்ன நமக்கு ஆண்டவர் செய்வார்? எடுக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? எடுக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை. அல்லேலூயா. யாருக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை? என்னங்க எனக்கு ஜெபம் பண்ணன்னு சொல்றீங்க? எனக்கு ஜெபம் பண்ணதான் கை தூக்குங்க. நல்லா வாழணுங்க. அவர் கூப்பிடும்போது போயிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா வாழ்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்காக உழைக்க முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்னத்தை பெருக பண்ணுமா? ஆயுசு நாட்களை. சரி பார்த்துக்கிறீங்களா? சின்னதுக்கெல்லாம் செத்துருவேனா செத்துருவேனா செத்துருவேனான்னு கேட்பாங்க. கேட்கவே கூடாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு தலைமயிர் ஒன்றாகிடும், தரையிலே விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சித்தம் என்னவோ அதுதான் நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நல்லா உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு 33 வருஷத்துக்கு முன்னால பேங்க்ல ஆண்டவர் கிளம்பு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் யோசித்தேன், எங்க ஆண்டவரே அப்படின்னா. வீட்டுக்கு அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? ரிசைன் பண்ணிட்டு போப்பா பேங்க் வேலைய அப்படின்னாரு. சரி சொல்லிவிட்டு பேனவெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி உள்ள மேனேஜர்கிட்ட போய் சொல்லிட்டு, சாட்சி அடிக்கடி சொல்ல வேண்டாம், கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துச்சான். வீட்டுக்கு வந்த 10ஆம் நிமிஷம் என் குடும்பம் எல்லாம் வந்து இறங்கிருச்சு. உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா பேங்க் வேலையை விட்டுட்டு, அப்போ 30,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. எப்போ? 1993. உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா பேங்க் வேலையை விட்டுட்டு வந்திருப்ப அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இனிமேலும் என்னை கர்த்தர் விட மாட்டாரு, நீங்கள்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு. எங்கள் பெரிய அண்ணன் கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு அவர் பாட்டின கிளம்பி போயிட்டார். போய் கொஞ்ச நாளைக்கெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அண்ணன் இப்படி புரியாமல் கத்துறாரு, கேத்தலிக்ஸ் அவங்கெல்லாம் இப்படி கத்துறாரு, அவரை சீக்கிரம் நீங்கள் ரட்சிச்சிருங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், 3 மாதம் வேணா நான் கொண்டாந்துருவேன் அப்படின்னாரு. கரெக்டாக 2ஆம் மாதம் முடிஞ்ச உடனே ஒரு பேப்பர் கொண்டாந்து இப்படி மேலே வச்சாங்க புல்பட்டில். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதில் உங்கள் அண்ணனுக்கு கிட்னியில் 22 கல். எத்தனை கல்? உங்கள் அண்ணன் உங்களை கூப்பிட்டார் அப்படின்னாங்க. சரி முடிஞ்ச உடனே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன். எங்கள் அண்ணன் எடுப்பதை கை வச்சுன்னு அப்படி உட்காந்துக்கிறாரு. எங்கள் அண்ணி டாக்டர், அவங்க ஊசி அப்படி எடுத்துன்னு இப்படி வந்தாங்க. வந்த உடனே எங்கள் அண்ணன் சொன்னார், என்ன அழகாக கவனிக்கிறீங்க, கதை சொன்னால் நல்லா கேட்பீங்களா? எல்லாரும் அப்படியே சரி கேளுங்க, ரைட் ஓகே. எங்கள் அண்ணன் சொன்னார், அம்மா கொஞ்சம் இருமா அப்படின்னாரு. வந்துச்சு எங்கள் அண்ணிக்கு கோவம். அவங்க டாக்டர் ஆச்சு, 11 வருஷம் படித்தவங்க. என்ன அப்படி பார்த்தாங்க. நீ ஒன்று சரியா அப்படின்னாங்க. என்னங்க நீ அப்படின்னா, அப்படியே ஆஸ்பத்திரியாக போய் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு எல்லா ஆஸ்பத்திரியும் மூடிட்டு வந்துருப்போ அப்படின்னாங்க. எப்பா வந்த உடனே எதிர்ப்புடா சாமின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் இல்லை கொஞ்சம் சும்மா இரு, அவன் வந்திருக்கிறான் இப்போ தான். என்னன்னு, ஏன்பா என்னப்பா 22 கல்லுப்பா, ஒரு கல் ஒன்றுக்கு இருக்கிற வழியாக வந்தாலே உயிர் போவோன்னு சொல்கிறாங்க, 22 கல் என்னப்பா? நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாத, நீ பைபிள் வாசி. எங்கள் அண்ணன் சொன்னார், எங்களுக்கு இவ்வளோ பெரிய பைபிள், கேத்தலிக் பைபிள், சின்ன பைபிள்னால இந்த மாதிரி பைபிள், ஏண்டா பைபிள் எங்கே இருக்குதுன்னே தெரிலடா அப்படின்னாரு. பார்த்தியா, சரியாண்ட துறைச்சி விட்டேன், வீட்டில் தேடி எடுத்து வாசி அப்படின்னு. வாசித்தா வாசி, நீ வாசி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். என்ன பண்ணியிருக்கிறாரு அவர், வீட்டில் போய் தேடி எங்கள் அண்ணிகிட்ட சொல்லி, நீ ஊசி போடாத கொஞ்சம் இரு நீ சொல்லிட்டு தேடி பிடிச்சி பைபிள் எடுத்து பைபிளை வச்சுக்கிட்டு, அவருக்கு என்னன்னா இப்போ 22 கல் போகிறதுக்கு
இங்க எங்க வாசிக்கணும்னு தெரியல. ஆதியாகமமா, யாத்திராகமமா, எண்ணாகமமா, உபாகமா, லேவியராகமமா, உள்நாடு நாடகமா, 2 நாடாகமமா, எஸ்தரா, யோபா, சங்கீதமா, ஐயோ 13 தீர்க்க தரிசன புத்தகமா, இப்படி 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 பார்த்துட்டு பிறந்து அங்க பார்த்த உடனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஆடுற மாத்த ஆடி கிடக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே. என்னாச்சு தெரியுமா? அப்படியே படிக்க அப்படியே ஆரம்பிச்சா, அப்படியே தூங்கிச்சார். எங்கள் அண்ணி வந்து பார்த்துட்டு சரி வலி இல்லாமல் தூங்குறாருன்னு போயிட்டாங்க. காலையில் வந்து எழுப்பி எழுந்துருங்க, கெஸ்ட் ஆஃபீஸுக்கு போனோம், இன்னைக்கு ஆப்ரேஷன் உங்களுக்கு. எங்கள் அண்ணன் கிடையாது, எனக்கு வலி இல்லை, நான் வரல அப்படின்னா. வலி தானே இல்லை, கல் எங்க போச்சு? வாய் வழியா வந்துச்சா? ஒண்ணுக்கு இருந்தா வந்துச்சா? இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. அவங்க படிப்பாடி கிளம்புங்க. என்ன பண்ணார் தெரியுமா? பெரிய பைபிளை தூக்கின்னு போறாரு. ஹாஸ்பிட்டலில் போன உடனே டாக்டருங்கெல்லாம் என்னம்மா இது, நம்ம இவ்வளோ புக்கு படிச்சுட்டு வைத்தியம் பார்க்குறோம், உங்கள் வீட்டுக்காரர் ஒரு புக்கை தூக்கிக்கின்னு வந்துட்டு இது என்னன்னு. எங்கள் அண்ணன் இல்லைங்க, எனக்கு வலி இல்லை, அதனால் பண்ணாதீங்க டாக்டர் ப்ளீஸ். உடனே அவங்க கல்லப்ப எங்க போச்சு டாமினிக் அப்படின்னு. உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வலி இல்லை அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணலான்றீங்க, இன்னொரு ஸ்கேன் எடுங்க. எடுத்தாங்க, ஒரு கல்லு கூட இல்லை. தேவ கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்பா கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன உண்டு? ஆயுசு நாட்களை கர்த்தர். இப்ப உங்களுக்கு வேண்டியது ஆயுசு. ஆயுசை தேவன் கிருபையினாலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன பாருங்க, யாருக்கெல்லாம் உங்க பிள்ளைகளை குறிச்சு கவலையோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இந்த பையனை என்ன பண்றது, என்ன கை தூக்கி காட்டுறீங்களா? என்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கை தூக்கி காட்டுறது காமிச்சா 11:30 மணிக்கு முடிஞ்ச உடனே வந்து பாஸ்டர் என் கதைன்னு வந்துடாதீங்க ஆகும். தயவுசெய்து உங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனையா? திருமணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆயிரங்காலத்து பயிர். திருமணத்துக்கு பேர் என்ன? ஒரு ஆயிரங்காலத்து பயிர் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லா பயிரும் எவ்வளோ தெரியுமா? 3 மாதம் பயிர். எவ்வளோ பயிர்? பிப்ரவரியில் போட்டிங்கன்னா ஜூலையில் என்ன பண்ணிடலாம்? அறுத்துடலாம். ஆயிரங்காலம் பயிரெலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஏன் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? 1000 தலைமுறைகளின் தேவன். அல்லேலூயா. உங்களுடைய 5வது தலைமுறையை பார்க்க முடியுமா? கர்த்தருக்கு தெரியும். நான் இருக்கிற இப்ப 3 தலைமுறையை தான் பார்க்கிறேன். ஆனா நான் சொல்றேன், என்னுடைய 1000வது தலைமுறையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும். வெரி குட். நோவாவுடைய பேழையில நோவா மட்டும் ஏறினாரா? பிள்ளைங்கெல்லாம் ஏறினாங்கடா. பிள்ளைங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? ஒண்ணுமே இல்லை. நோவாவை குறித்து என்ன சொல்லுது? பார்த்து சொல்லுங்க. ஆதியாகமம் 6. ஆதியாகமம் 6 வாசிங்க. அடுத்த வசனம். நோவா அவன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். வெரி குட், போதும். அல்லேலூயா. அவன் நீதிமான், அவன் உத்தமன். அதனால அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சது? நோவாவை பார்த்து, நோவா நீ மட்டும் ஏறு,
உன் பிள்ளைங்கள்லாம் தேவையில்லை சொன்னாரா? நீயும் நானும் உத்தமமா இருந்தா நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அக்கா நீ உத்தமமா இரு, அண்ணே உத்தமமா இருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. உங்க பிள்ளைய குறிச்சு பயப்படாதீங்க, உங்க பொண்ணை குறிச்சு பயப்படாதீங்க. அவங்கள கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஏன்னா பைபிள் பொய் சொல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை பாஸ்டர், அப்பப்போ உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுது பாஸ்டர். ரட்சிச்சுட்டாரு, எல்லாம் கொடுத்தாரு, கரெக்டு தான். இப்போ உடம்புக்கு முடியாம போயிடுது, அது என்ன? பலவீனத்திலே 2 பலவீனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? 2 தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு சொல்லுங்க, ரைட்டு. இன்னொன்னு ஆவிக்குரிய பலவீனத்தை நான் கொண்டே வரல, விட்டுடுங்க. சரீர பலவீனத்துல என்ன சொல்லுங்களேன்? 2 பலவீனங்குது. சரீரம் ஒரு நாள் டயர்ட் ஆயிட்ட மாதிரி இருக்கிறீங்க. நீங்க டயர்ட் ஆயிட்டா நான் டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஆகவே மாட்டேன். அல்லேலூயா. சரீர பலவீனத்துல என்ன 2 பலவீனம்? ஒரு சில பலவீனத்தை ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? சிலது என்ன சொல்வார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் உனக்கு. நாங்க அநியாயம் இது. இப்ப சிஸ்டர் வந்து சாட்சி கொடுத்தாங்க, இப்படி ஆச்சு, சுகமாச்சு. இதே ஆண்டவரே, அம்மா போம்மா, அப்படியே இருக்கட்டும் உங்க வீட்டுக்காருக்கு, சும்மா என்னையம்மா என் உயிரை வாங்குறேன்னு சொன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? மைக்கு வாங்கி, கர்த்தர் என் புருஷனுக்கு அதே வியாதியை வச்சதற்காய் சோத்திரம் அப்படியா சொல்லுவாங்க? ஆத்திரமா என்ன பார்ப்பாங்க. சிலதை ஆண்டவர் நீக்குவார், சிலதை என்ன பண்ண மாட்டார், நீக்க. அது உனக்கு போதும், அது இருந்தாதான் நீ என்ன தேடுவ. அல்லேலூயா. உண்மையாவா என்னன்னு பார்த்துருவோமா? அப்படி கூட செய்வார் ஆண்டவர். கொஞ்சம் எடுப்போம். அப்போஸ்தலர் 19, 11, 12. சீக்கிரம். அவனுடைய சரீரத்திலிருந்து, பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பவுல் இல்ல, பவுல் ட்ரெஸ் தான் இருக்குது. என்ன இருக்குது? வெறும் ட்ரெஸ் தான் இருக்குது. பவுல தேடி ஓடியாடுறாங்க. பிசாசை பிடிச்சவங்களையும் வியாதியஸ்தர்களையும் கூட்டி என்ன பண்றாங்க? ஓடியாடுறாங்க. ஓடியாந்த உடனே எல்லாம் சொல்றாங்க, பவுல் கலாத்தியாவுக்கு போய் சாருங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதுக்கே பயப்படுறீங்க? பவுல் ட்ரெஸ் இருக்குதுங்க. யோ, ட்ரெஸ்ஸை வச்சு நீ என்னையா பண்றது? கொஞ்சம் இது தூக்கிட்டு வராங்க. பவுல் அங்கி, பவுல் சாக்ஸு, ஷூஸு, பெல்ட்டு கொண்டாந்து வியாதியஸ்தர் மேல போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? வியாதி. இது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ரைட். பவுல் நிலைமை என்ன தெரியுமா? இப்போ அவருடைய உருமாலு கச்செல்லாம் போட்ட உடனே சுகமாயிட்டாங்க. ஆனா பவுல் நிலைமை என்ன தெரியுமா? பவுல் தமசுக்கு போகும்போது கண்ணினாவாயிடுச்சு. எத்தனை நாள் பொறுத்து நல்லாச்சு? நல்லாயிடுச்சா? அந்த பலவீனத்தோடவே இருந்தார். அதனால் தான் சொல்றேன், சில பலவீனம் நீங்கும், சில பலவீனம். எத்தனை பேர் இந்த மாதிரி பலவீனம் விட்டா சந்தோஷமா இருப்பீங்க? ஐயோ, என்ன ஆண்டவரே இது? ஆண்டவர்னா ஜெபம் பண்ணா வியாதியை நீக்கிடணும், அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொன்னா என்னது வச்சுக்க?
நான் வச்சுக்கிறதுக்கு என்ன வைரமா வைடூரியமா இது? அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகன் அங்கேருந்து ஃபோன் பண்ணான், அப்பா இவ்வளோ நேரம் உட்காந்து போனீங்களே எப்படி இது இடுப்பு? நல்லா இருக்குது அப்படின்னு. போன வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலது நம்மகிட்ட இருந்தாதான் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிற வரையில நாம் பொறுமையாய் அவரை தேடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த பலவீனத்தை வேணான்னு சொல்லக்கூடாது. கலாத்தியா நாட்டுக்கு போனப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சரீர பலவீனத்தோடு உங்க சர்ச்சுக்கு வந்தேன், ஆனால் நீங்க என்னை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? உங்க கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் எனக்கு சாகர வரல. பவுல் பார்வை குறைந்தவனாக தான் இருந்தான். இதுக்கு ஒரு கிருபை வேணும் தெரியுமா? ஆனா பவுலால நடந்த அற்புதம் ஏதாவது குறைஞ்சிச்சா? அற்புதம் குறைஞ்சிச்சா? குறையவே. என்ன டாக்டர் பார்த்து கேட்டாரு, கேன்சரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னாரு. தெரியுமே அப்படின்னா. என்ன அப்படின்னாரு? போன வாரம் ஒரு கேன்சர் சுகமாச்சு. என்னது அப்படின்னாரு. போன வாரம் ஒரு கேன்சர் சுகமாச்சு. வயசு என்னன்னாரு? 85 அப்படின்னா. நான் அவரை பார்த்து கேட்டேன், இப்போ நீங்கள் என்னன்றீங்க? உன் கையை தூக்கி உன் தள்ள வச்சுக்கொண்டானே சொல்றீங்க அப்படின்னா. என்னப்பா இதுனாரு? இதுதாங்க எங்க வேதத்தின் ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? கிருபையில எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. உங்களுக்கும் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு. ரைட். அப்ப கர்த்தருடைய கிருபை போதுமா போதாதா? போதுமா போதாதா? எப்படி சொல்வீங்க? ஏதோ கிருபையில் இருக்கிறேன் அப்படி சொல்வீங்களா? கிருபை இருக்கு பிரதர், எனக்கு கிருபை எனக்கு இருக்குது. என்ன டாக்டர் சொல்லிக்கிறது என்ன தெரியுமா? எங்கேயும் போகக்கூடாது. ரூம்ல வச்சு அவர் என்ன பண்ணுங்க? ரூம்ல வச்சு போட்டுறதுக்காக வச்சுக்கிறாரு என்ன ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பெர்க்மன்ஸ் எழுதின பாட்டு சரியான பாட்டு. என் கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு. அது எங்க இருந்து சொல்லணும்? வயிற்று. உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே.